For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. கொர்டாலா சிவா அவர்களுடைய டைரக்ஷன்ல அனிருத் மியூசிக்ல ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற தேவாரா படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ், இந்த படம் ஒரு பேன் இண்டியன் படமா வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஆப்வியஸா ஆனி அவர்களுடைய மியூசிக்ல வந்து அந்த சூட்டபள்ளி சாங்கா இருக்கட்டும், அதான் இங்க கூட வந்துட்டு வேற ஏதோ நேம்ல தமிழ்ல வந்துச்சு. அண்ட் தாவூதின்னு ஒரு சாங் வந்துச்சு, ஃபியர் சாங் வந்துச்சு. இது எல்லாமே வந்து ரசிக்கிறபடியா அமைஞ்சது. கொர்டாலா சிவா அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி அவர் எடுத்த மிர்ச்சி படமா இருக்கட்டும், பரத நிலையனா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீமந்தடுவா இருக்கட்டும், இது எல்லாமே அவருக்கு பிளாக் பஸ்டர் சக்சஸ் கொடுத்தது. ஆப்வியஸா இவர் முன்னாடியே ஜூனியர் என்டிஆரோட ஒர்க் பண்ணியிருக்காரு ஜனதா கரேஜ் படத்துல. ஸோ அந்த படமும் பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. பட் கடைசியா அவர் எடுத்த ஆச்சாரியா படம் வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா அமைஞ்சது. ஸோ அந்த ஆச்சாரியா படம் வந்து சிரஞ்சீவி அண்ட் அவருடைய பையன் ராம் சரண் வந்து சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. பட் அது வந்து மிகப்பெரிய டிசாஸ்டரா அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இவர் வந்து ஜூனியர் என்டிஆரோட சேர்றாருங்கும் போது பலருக்கும் வந்து ஒரு பெரிய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து சந்திச்சுது. இவரு கூட போய் ஜாயின் பண்றீங்களா, இவரு கூட போய் ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு. பிகாஸ் ஜூனியர் என்டிஆர் அப்பதான் வந்து RRR முடிச்சுட்டு வந்திருந்தாரு. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறமா ஜூனியர் என்டிஆரோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த தேவாரா ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் டோட்டலா இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு வந்து பல படங்களோட கிளிம்ஸ் வந்து மண்டக்குள்ள வந்துட்டு போகுதுட்டு, இது இந்த படம், இது இந்த படம் அப்படின்னு. ஆப்வியஸா வந்து இது தமிழ் ரசிகர்களை ரொம்பவே வந்து கேள்வி கொண்டு வரும். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னடா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பிகாஸ் இது அவுட் அண்ட் அவுட் தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக எடுக்கிற படம். ஆப்வியஸா இப்போ நிறைய தெலுங்கு படங்கள் ஹிந்திலையும் வந்து அந்த மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்காக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே கண்டிப்பா தெரிஞ்சிடும். பல ட்ரோல்ஸை தமிழ்ல சந்திக்கும். பட் தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாரும் அதிரி போய் தி பாவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த ட்ரெய்லரை எக்ஸைட் ஆகி பார்ப்பாங்க. பிகாஸ் அதுவும் கடைசி ஷாட்ல அவர் வந்து சுறா மீனை பிடிச்சிட்டு வெளியே வரும்போதெல்லாம் கண்டிப்பா தெலுங்கு ஆடியன்ஸ் பறக்க விட்டுருவாங்க விசில. பட் அதே சமயத்துல தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்னடா என்னென்னமோ பண்றீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் அவுட் அண்ட் அவுட்டா பாக்குறப்ப வந்து நமக்கு பல கதைகள் வந்து மண்டக்குள்ள ஓடிச்சுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அந்த கதையே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இதுதான் தேவாரோட கதையா இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த கடலுக்குள்ள நடக்கிற என்ன சொல்றது, அங்க வர பொருட்களை திருடுற இல்ல வந்து அங்க இருக்கிறத வந்து ஆட்கொள்ற ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஊரா இருக்கு. பயமறியாத ஊரா வந்து அந்த ஊர் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேலைகளை செய்யறவெல்லாம் வந்து சைஃப் அலி கான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அண்ட் இதை வந்து எதிர்க்கிற அந்த ஊர்ல இருந்தே எதிர்த்து சண்டை போடுற ஒரு ஆளாதான் ஜூனியர் என்டிஆர் வராரு. இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை தடுக்கிறாரு. இதுல சைஃப் அலி கானுக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. இதுல சைஃப் அலி கானை அவர் வந்து தோக்கடிக்கிறாரு. அதனால ஊரை விட்டு வந்து வெளியே போறாரு சைஃப் அலி கான். ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அந்த கிரட்ஜ் எல்லாம் ஹோல்டு பண்ணிட்டு அந்த ஜூனியர் என்டிஆரை போட்டு தள்ளிடுறாங்க. ஆப்வியஸா அவரோட பையன் வந்து வளரும் போதே ஒரு பயமா இருக்கிற, அதாவது எப்ப பார்த்தாலும் பயப்படுற ஒரு பையனா வளர்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவரு அவங்க அப்பாவோட கதையெல்லாம் வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க அப்பா எவ்வளவு பெரிய வீர தீர சூரன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல வந்து மறுபடியும் நடக்கிற கெட்டதையெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு அவங்க அப்பாவை கொண்டவன கொல்றாரு. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்கிற கதை. ஸோ இதுக்கு நடுவுலயே வந்து இந்த ஊருக்குள்ளன்னு நடக்கிற என்ன சொல்றது ரிச்சுவலா நடக்கிற சண்டை, இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆப்வியஸா இந்த கதையில நம்ம ஒரு 100-150 படங்கள் வந்து பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து சிலம்பாட்டம் படம் சொல்லலாம். அப்பா அந்த ஊருக்குள்ள பெரிய தலைக்கட்டா இருப்பாரு. ஆப்வியஸா அந்த படத்துல அவர் வெளியே வந்துருவாரு. பட் நான் இதுல என்ன சொல்றேன்னா, அப்பா வந்து ஒரு பெரிய தலைக்கட்டா இருப்பாரு. பையன் கொஞ்சம் பயந்தாங்கோலியா வளருவான். அவங்க அப்பாவோட கதையை கேட்டதுக்கு அப்புறமா அவன் வந்து அவங்க அப்பாவை கொண்டவங்கள கொல்லுவான். இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். மங்கமாசபதம் படத்துல என்ன அவங்க அப்பா பயந்தாங்கோலியா இருப்பாங்க, அவங்க பையனை வளர்க்கும் போதே வந்து தைரியமா வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல கதைகள் நம்ம எக்ஸாம்பிள்ஸா சொல்லிட்டே போகலாம். இந்த ட்ரெய்லர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா வந்தது ஆனி அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கல. பட் ஆனால் ஒரு மாதிரி சட்டுலா அந்த கொண்டு போன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து விஷுவல்ஸ் ரொம்ப குவாலிட்டியா இருந்தது. பார்க்கும்போது ஸ்டன்னிங்கா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்டிஆர் அவருடைய அந்த பையன் லுக்கை விட அந்த தேவாரா லுக் இன்னும் அவருக்கு ஆப்டா பொருந்துச்சு. ஆப்வியஸா ஜான்வி வந்து இதுல பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி அந்த 2 பாட்டுலையுமே பார்த்தோம், அவங்களோட டான்ஸ் வந்து ஒரு அவ்வளோ கரிஸ்மா இருந்தது. அண்ட் அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறமா ஜூனியர் என்டிஆருக்கு வந்து ஒரு படம் வருது அப்படிங்கும்போது கண்டிப்பா எல்லாரும் வேற மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு ரொட்டீன் ஸ்டோரி தான். ஆனா நம்ம என்ன வேணா சொல்லலாம், சினிமா பொறுத்த வரைக்கும் இது ரொட்டீன் ஸ்டோரி, ஆல்ரெடி பார்த்த ஸ்டோரி நம்ம என்ன சொன்னாலுமே
அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த எமோஷன் ஒர்க் ஆயிடுச்சுன்னா அந்த படம் ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த ஒரு கிரிப்பிங்காக நம்ம ஒரு 2.5 மணி நேரம் உட்கார வச்சு அந்த படத்தை பார்க்க வச்சுட்டாங்கனாலே அந்த படம் பெரிய சக்ஸஸ் தான். ஸோ இதுக்கு நிறைய படங்களை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். வேதாளம் நம்ம வந்து சொல்ல முடியும், ரொட்டீன் ஸ்டோரி தான், பட் ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே கனெக்ட் ஆனதுனால அந்த படம் நல்லா ஒர்க் ஆச்சு. மெர்சல் சொல்லலாம், எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் வந்து அபூர்வ சகோதரர்கள் மாதிரியே அப்படியே இருக்கும்னு. அது எல்லாருக்குமே ஒர்க் ஆனது காரணம் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த எமோஷன்ஸ் கனெக்ட் ஆனது தான். ஸோ இந்த படம் எமோஷன் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்த படமும் பிளாக் பஸ்டர் லெவலில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Vijay Pranesh signing off. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.